இது காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்களாம் ஸ்கூல் அனுப்பிட்டு கொஞ்சம் வெளியில போகலான்னு ரெடியாக இருந்தேன். எப்பயுமே நம்ம கத்துக்கிற தொழிலும் நம்ம கட்டுற கல்வியும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எதுவுமே வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க அந்த கெமிக்கல் கிளாஸ் வந்து முடிச்சு வச்சு கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. எப்பயுமே இதை தெரிஞ்சிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரவே வராது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நம்ம கத்து வச்சுக்கணும், எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் நம்ம லைஃபுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் எதா இருந்தாலும் நான் கத்துக்குவேன். ஃபர்ஸ்ட்லாம் துணி துவைக்கும் போது சோப்பு தூள் தான் போட்டு யூஸ் பண்ணுவோம். இப்பெல்லாம் சோப்பு தூள் அதிகமா யாருமே யூஸ் பண்றதில்ல, சோப் ஆயில் தான் யூஸ் பண்றோமா. அது இந்த வாஷிங் மிஷின் வந்ததுல இருந்து சுத்தமா சோப்பு தூளை வந்து கையில தொடறதே இல்லை, லிக்விட் மட்டும்தான். சோப் ஆயில் கடையில வாங்கும்போது ரொம்ப கொஞ்சம் ரேட் அதிகமாகுதா, சரி நமக்கு தான் அது தெரியுமே நாமளே வீட்டில் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் காட்டுறேன். அதை லாங் வீடியோ போட்டுமா இல்லை ஷார்ட் வீடியோ போட்டுமான்னு சொல்லுங்க. ஏன்னா கண்டிப்பா அதை பார்த்துட்டு அது எப்படி செய்யணும் நீங்களும் கேட்பீங்க, உங்களுக்கும் பயனா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் நான் கேட்கறேன். லாங் வீடியோவோ ஷார்ட் வீடியோவோ சொல்லுங்க, நான் அதை எடுத்து போஸ்ட் பண்றேன். இந்த வாரம் சந்தையில் வாங்கிட்டு வந்த அந்த சக்கரவள்ளி கிழங்கு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தோமா, சரி அதை வேக வச்சு கொடுக்கலாம், குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. பனங்கிழங்கு விடவே இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் சீக்கிரமா சேல்ஸ் ஆகும். அப்புறம் ஒரு வீடியோவில் குட்டிமாவுக்கு இந்த ஹேர் பேண்ட் வந்து போட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் அப்படின்ற மாதிரி அந்த லிங்க்குள்ளே காட்டியிருக்கும் போல, ஆனால் லிங்க்குள்ளே டச் பண்ணி பார்க்கும்போது 158 ரூபா தான் வருது. நான் 158க்கு தான் வாங்கினேன்.